பெரிதாயிருக்கும். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால், அது எந்நாளே கூடுகிற கூட்டமல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ கரிநெருப்பை ஊதி, கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன். கெடுத்து விக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். மலைகள் குன்றுகள் விலகினாலோ மாறாது உன் கிருபை. மலைகள் எல்லாரும் உற்சாகமா பாடுங்க, கரங்களை அடித்து. மாறாது உன் கிருபை. அநாதி சேரமா பாடுங்க. கையடிக்க தெரியும். உற்சாகம் அடிக்கும்போது கையடி அபிஷேகத்தில் நிறைவுக்குள்ள வரும்போது எல்லா புரியும். சரி, இன்னைக்கு ராத்திரி வேளையில ஆண்டவர் சில வசனங்களை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை நாம் கொஞ்சம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். அதனுடைய 10ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசி. சத்தமா ஜெசிகா வாசி. சத்தமா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நம்முடைய தேவன் நம்மை மனதுருகிற தேவன். நமக்கு ஒரு நெருக்கம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது, இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம மேல ஒரு தகப்பனுடைய மனதுருக்கம் போல, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்போ ஒரு தகப்பனை போன்ற ஒரு விசேஷமான ஒரு குணம் படைத்தவன் நம்முடைய தேவன். அப்போ அதை பற்றி நாம் இங்கே பார்க்கும்போது மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலைபெறும், ஆனால் என் கிருபையோ உன்னை விட்டு விலகாது. இங்கே 46ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் படிக்கும் போது 2-3 வசனத்தை படிக்கிறார். சங்கீதம் 46 2-3 வசனம். நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலைவந்து போகும். அப்படின்னா நான் நம்பி இருக்கிற பூமிக்கு எல்லாம் நம்மை கைவிட்ட சூழ்நிலைகள் வரும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் தான் நம்ம நம்பி இருப்போம்னா அந்த எந்த சூழ்நிலையும் கர்த்தர் நமக்கு கரம் கொடுப்பார். எந்த சூழ்நிலை நமக்காக கர்த்தர் கடந்து வருவார். பாருங்க, ஒரு பருந்து எடுங்க. இந்த பருந்தானது தன் குஞ்சுகளை பழக்குவிக்கும் நேரத்தில் கூட்டை அப்படியே கிழித்து பித்து தூர எறிந்து விடுகிறது. அது இருக்கக்கூடியதான அந்த குஞ்சுகள் 3-4 குஞ்சுகள் இருக்கும். அவைகளை பறக்க முடியும், எல்லாம் பறக்க ஆரம்பிக்கும். முடியாது, நல்லா செங்குத்தா கீழே அந்த பாறையில் வந்து விழுந்து சுத்துநூறாய் போயிடும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா
அப்படியே அந்த குஞ்சுகளை பிரித்து எறியும் போது அதில் பலனற்று போய் இருக்கக்கூடிய அந்த குஞ்சு கழுகை பார்த்து கவனமாக இந்த கழுகு இருக்கிறது. என்ன அது அது கீழே வந்து விழ வரும்போது இந்த கழுகான செங்குத்தாக பாய்ந்து நம்முடைய ரெக்கை அப்படியே பிரித்து அந்த குஞ்சை அப்படியே தூக்கி பிடிக்கிறது. ஒரு சாதாரணமான பறவைக்கு தன் குஞ்சை பாதுகாப்பதற்கு ஏற்றதான ஞானத்தை தேவன் கொடுத்தார் என்றால் என்னையும் உங்களையும் பாதுகாப்பது எவ்வளவு விசேஷம். கரங்களை தட்டி எல்லாரும் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்போதுமே நம்மை கைவிடாதபடி பாதுகாக்க அவர் கவனமா இருக்கிறார். 121 சங்கீதத்தில் சொல்லியிருக்கு, இஸ்ரவேலை காக்கிற தேவன். உங்க சிந்தையெல்லாம் இங்கே இருக்குன்னா வேற இடம் போகக்கூடாது. ஜெபம் முடிந்த பாடு உங்க சிந்தையெல்லாம் எங்கேயாவது வச்சிருக்கேன். சரியா? நல்ல கவனமா இருக்கு. சரி, அப்போ இஸ்ரவேலை காக்கிற தேவன். யாரை காக்கிற தேவன்? இஸ்ரவேல் என்றால் தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், தேவனுக்கு வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனம். அந்த அவருடைய சொந்த பிள்ளைகள் மேல தேவன் மிகவும் கருசனை உள்ள தேவனாயிருக்கிறார், மிகவும் கவனம் உள்ள தேவனாயிருக்கிறார். என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய தேவன் கருசனை உள்ளவராக இருந்தாலும் அவர் செயல்படுவதற்கு அநேக நேரத்தில் நம்ம என்ன செய்யறது இல்லை, அந்த இடத்தை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. நாம் என்ன செய்யறது, நம்முடைய சுயமான சில காரியங்களில் ஈடுபட்டு போகிறோம். அப்படின்னால் தேவன் நமக்காக இறங்கி கிரியை செய்ய முடியாதபடி நமக்கு கிடைக்க வேண்டிய சில ஆசீர்வாதத்தை சத்துரு என்ன செய்கிறான், தடுத்து விடுகிறான். அதிலிருந்து நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. என்ன வேணும்? கிருபை எப்படி கிடைக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க சீக்கிரம். எப்படி கிடைக்கும் கிருபை? எப்படி கிடைக்கும்? தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை. அவர் தாழ்மை இருந்தா தேவ கிருபை நம்மை தேடி வரும். பள்ளத்தை நோக்கி தண்ணீர் பாய்ந்து வருவது போல தாழ்மையாகிய அந்த பள்ளத்தை பார்த்து தேவனுடைய கிருபை நம்மை தேடி வரும். சொல்லுங்க. எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தாழ்மை, அந்த தாழ்மையின் இருதயம் இருந்தால் தேவனுடைய கிருபை நம்மள தங்கி இருக்கும். தாழ்மையின் இருதயம் இருந்தால் தேவனுடைய ஆவியர் நம்மேல் அசைவாடி கொண்டே இருப்பார். கழுகுடைய குத்தியின் மேல் தாய் கழுகு அசைவாடி கொண்டிருப்பது போல நம்மேல் தேவன் அசைவாடி கொண்டே இருப்பார். ஒரு இடம் போகிறோம் வருகிறோம், இந்த இடத்துல எல்லாம் கத்த என்ன சொல்லுகிற, நீ போகும் இடமெல்லாம் சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. இப்படி இங்க நான் விட மாட்டேன், சத்தமா சொல்லணும். கூட நீ போகும் இடமெல்லாம் நான் இன்னும் பிறந்த குழந்தை மேல என்ன சத்தம் இல்லையா? அப்படிதானே? அருமையான தேவ பிள்ளை, நம்ம வாழ்க்கையில நம்முடைய இருதயத்துல தேவனை பற்றி ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம ஆராதிக்க வந்து ஏதோ ஒரு துக்கத்தோடு எதையோ ஒன்றை கலைந்தது போல இல்லை. ஆண்டவருடைய மேன்மையான ஒரு சந்தோஷம், நீதிமானுடைய கூடாரத்தில் அந்த சந்தோஷம் நம்ம உள்ளத்துல இருக்கணும். அந்த சந்தோஷம் இருந்தா தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும். அவர் நம்ம பார்த்து சொல்லணும், என் பிரியமே உன்னிலே அழுது இல்லை என்று சொல்கிற சத்தம் நம்ம கேட்கணும். யாருக்கு கேட்கணும்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையாகிய நமக்கு கேட்கணும். சார் இருந்துட்டு என்ன சார் சப்போர்ட் பண்றீங்க, எனக்கு நான் கேட்க சொல்லணும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் கொஞ்ச நேரம் வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். மலைகள் விளையும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகும், ஆனாலும் கர்த்தர் சொல்ல, என் கிருபையோ என் கிருபையோ சத்தம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும்
என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு சமாதானத்தின் உடன்படிக்கை. ஆண்டவர் நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே சமாதானம் என்பதான ஒரு பெரிய பாக்கியத்தை உடன்படிக்கையா தந்திருக்கிறார். கரங்களை தட்டி பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவிக்கக்கூடியதான ஜனங்கள் துயரத்திலும் துக்கத்திலும் அமிழ்ந்து போய் ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே புருஷன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கமாய் சண்டையிட்டு மாறி ஐயோ கடைசி தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள். ஆனா தேவ பிள்ளைகள் அப்படி அல்ல. ஒரு கை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அடுத்த நிமிஷத்துல நம்ம செய்த தப்பு, நம்ம பேசின தப்பு, நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். நம்ம ஏசப்பா ஒரு பேர் சொல்லு, பேருங்க பக்கத்துல உட்கார என்னது சமாதான பிரபு. அந்த சமாதான பிரபு எங்க இருக்கணும் சொல்லுங்க? நம்ம உள்ளத்துல இருக்கணும். நம்ம உள்ளத்துல இருந்தா நம்ம இல்லத்துல சமாதானம் பெருகும். கரங்களை தட்டி சமாதான பிறகு ரெண்டு கை கொண்டு அப்படியே வரவேற்கணும். ஏசப்பா என் சமாதான பிறகு வாங்க, புருஷனுக்கு சமாதானம் கொடுங்க, மனைவிக்கு சமாதானம் கொடுங்க. மனைவிக்காக ஜோம் பண்ணணும், புருஷன் மனைவி புருஷனுக்காக ஜோம் பண்ணணும், பிள்ளைங்க பெற்றோருக்காக ஜோம் பண்ணணும். எனக்கு ஜோம் பண்ண நேரம் இல்லை, நான் என்ன செய்வேன்? இந்த நாள் மாலை வேளையிலே தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கையில ஒருவருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே நாம் ஜெபித்து இந்த சமாதானத்தை வாங்க வேண்டும். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும். ஒரு வார்த்தை வாசிங்க, அது என்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கிறது. நீங்க பாப்போம், வசனம் எடுங்க, பார்ப்போம், கேடு இங்க இருக்கு, தேடு, தேடி கண்டுபிடி. 33 வாசிங்க. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அங்கே என்னெல்லாம் தேவன் கொடுக்கிறார் வாசிங்க. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டது, அவருடைய தாடியிலே வடிகிறது, அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் ஏர்போன் மேலும் சீயோன் நட்சத்திரங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் தொடர்ந்து அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதமும் சமாதானமும் ஜீவனும் நன்மையும் எல்லாம் தேவனுடைய கையில் இருக்கிறது. அவரிடத்தில் நம்ம கேட்கணும், ஏசப்பா இன்றைய காலையில் சமாதானம் தாருங்க, எனக்கு என் மனைவிக்கு கொஞ்சம் பிரச்சனை மாற்றி போடுங்க, பிரச்சனை உருவாக்குறது பிசாசு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பிசாசின் கிரியை முறியடிக்க வேண்டும் என்றால் தேவனோடு நம்ம ஒப்புரவாகவே முதல்லாம் ஆண்டுடைய பாதத்தில் இருந்து கண்ணீரோடு கேட்கணும், ஏசப்பா எனக்கு இறங்குங்க, என் மனைவி மேல் இருக்கிறதானே என் இருதயத்துல பாரத்தை மாற்றி போடுங்க, கசப்பை மாற்றி போடுங்க. பிள்ளைகள் கேட்கணும், பெற்றோரோடு இருக்கிறதானே பிள்ளை இங்கே கொஞ்சம் வந்து போன தூக்கி இங்கே கமிச்சிட்டு வேத வசனம் உள்ளத்துல ஏற்படும். மலைகள் விளையினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல். சமாதானத்தின் உடன்படிக்கை, அப்ப சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் தேவனுடைய கிருபை நம்ம விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம தேவ சமூகத்துல நம்மை முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கணும். யாருக்கு தேவன் நம்முடைய சமாதானத்தையும் அவருடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துவார் தெரியுமா? ஏசாயா புத்தகம் 66வது அதிகாரத்தில் இருக்கிறது. சிறுமைப்பட்டு ஆவியில் நொடுங்குண்டு என் வசனத்தில் நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டு ஆவியில் நொடுங்குண்டு என் வசனத்தில் நடுங்கிறவனை, வேத வசனம் நடுங்கினாங்க, கர்த்தர் நம்மை நோக்கி பார்ப்பார். சிறுமைப்பட்டு நம்மை தாழ்த்தணும், ஆவியில் நொறுங்குண்டு இறுதி உடையணும். ஆண்டவர் சமூகத்துல ஆண்டுடைய சமாதானத்தை ஆறுதலின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இவ்விதமாக ஆண்டுடைய சமூகத்துல நம்ம அப்படியே நம்ம அர்ப்பணம் பண்ணி, ஏசப்பா என்னை இறங்கோன்னு அவருடைய பாதத்துல கதற வேண்டும். ஒரு நாள் ஒரு ஜெப வீட்டு திடீர்னு போகிறேன். அங்கே ஒரு மங்கால் கொஞ்சம் நிற்பார், இன்னும் அப்படியே இதை தண்டனிட்டு
சொல்லுகிறார், அவர் டாக்டர். அவர் எப்ப வந்தால் எல்லாங்க கவனிங்க, எப்ப வந்தாலும் ஜெப வீட்டுல கொஞ்ச நேரம் இந்த கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அர்ப்பணித்துக் கொண்டுதான் தன்னுடைய தொழிலுக்கு போவார். ஐயா அவருடைய தொழில் நல்ல ஆசீர்வாதமா நன்றா இருக்கிறது என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தார். இந்த நாள் இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவருடைய சமாதானத்தையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய கிருபை நமக்கு தேவை. என்ன வேண்டும்? அவருடைய கிருபை வேண்டும். கிருபை யாருக்கு கிடைக்கும்? தாழ்மை உள்ளவர்களுக்கு அந்த கிருபை கிடைக்கும். நம்மை சிறுமைப்படுத்த வேண்டும், நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும், நொறுக்கப்பட்ட இருதயம் நமக்கு வேண்டும். தேவ கிருபை நம்மை தேடுகிறது. சத்துரு நம்மை மேற்கொள்ள முடியாதபடி நம்மை சுற்றிலும் ஒரு வேலியை கர்த்தர் வைப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் அந்த விசேஷமான ஒரு வேலி இருந்தது. ஆகையினாலே சத்துரு என்ன செய்ய முடியல? இந்த அருமையான இந்த யோபையோ அந்த பிள்ளைகளையோ எவரையும் தொட முடியாத காரணம் என்ன? வேலி இருந்தது. அந்த வேலி தேவனுடைய கிருபை. கரங்களை தட்டி எல்லாரும் சத்துருடைய கண்ணிகளுக்கு அந்தகார கிரியலுக்கு நீ விடுவிக்க விட்டு பாதுகாக்கப்பட முடியும். 91 சங்கீதத்தில் படிக்கிறோம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வாளாக்கும் கொள்ளை நோய்க்கும். யாராக கூடிய வரையிலும் கரெக்டாக வசனத்தை கவனிச்சுட்டே நான் ரொம்ப உடம்பு கஷ்டம், ஆனால் கூட எப்படியாவது நடத்தணும் எதிர்பார்ப்போடு வந்து சரி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில அந்த உன்னதமானுடைய மறைவு நமக்குள்ள வரும்போது எத்தனைதான் மலைகள் விலகி போனாலும், எத்தனைதான் பர்வதங்கள் நிலைபெற்று போனாலும் தேவ கிருபை நம்மை சூழ்ந்து நிற்கும். தேவ கிருபை நம்மை சூழ்ந்து நிற்கும் போது சத்துருவன் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயமெடுக்க முடியாது. நம்முடைய தொழில, யாத்திரையில, குடும்ப வாழ்க்கையில, படிப்புல, சரீர சுகத்துல, எல்லா காரியங்களிலையும் சகல வேடனுடைய கண்ணி ஆளாக்கும் கொள்ளை நோக்கும் அவர் நம்மை தப்பித்துக் கொண்டே இருப்பார், விடுதலை தந்து கொண்டே இருப்பார். அது அவருடைய சொந்த பிள்ளைகளுக்கு என்று தேவன் வைக்கிற பெரிய சுதந்திரம். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நமக்குள்ள இருக்க வேண்டியது தாழ்மை. அந்த தாழ்மையின் இறுதி நமக்குள்ள இருந்தால் தேவன் நமக்காக என்ன செய்வார்? செயல்பட ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு நமக்காக தாழ்மையின் கோலம் எடுத்தார். அந்த அவருடைய தாழ்மை நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இயேசுவின் சிந்தையிலே தாழ்மை என்பது ஒரு விசேஷமான ஒரு குணம். பிலிப்பியர் நிறுவனத்தில் படிக்கிறோம், அவர் தாழ்மை உள்ளவராக தேவ ரூபமாய் காணப்பட்டு மனுஷ ரூபமாய் தன்னை தாழ்த்தினார். அடிச்சொடிக்குள்ள நீங்கள் வர வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய கிருபை நம்ம இறங்கும். பிள்ளைகள் குற்றத்தீம்பு வாயிலிருந்து தாழ்மாற பேசக்கூடாது. வீணான மோசமான வார்த்தைகள் பேசக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இருதயம் நமக்கு வேண்டும். காலையில் எழும்ப முதல்ல நாம் வேத வசனத்தை படித்து வாசித்து தியானித்து பிள்ளைகளுக்கு மாதிரியா இருக்க வேண்டும். பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும். அது உன் இருதயத்தை விட்டு பிரியக்கூடாது என்று நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். தேவனுடைய வசனம் நம்ம விட்டு பிரியாதபடி இருந்தால் வேத வசனம் எப்படி ஆவியா
உன்னிடத்தில் இருந்தால் தேவனுடைய சமாதானம் கிடைக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதிய. என்ன வேத பாடத்துல போயிட்டு முதல் பிரைஸா வாங்குறோம், என்ன எதுக்கு வாங்குறோம்? அது வாங்குறதுனால பிரயோஜனம் இல்லை. ஏமா சரி முக்காடு போடுங்க, முக்காடு இருக்கணும், எல்லாம் ஒன்னா சொல்லி தர முடியுமா? ரொம்ப பயபக்தியா நம்ம இருக்கணும். அங்க வேதவசனம் நம்ம படிக்கிறோம், அதனுடைய 58:11 வசனம் வாசி. ஏசு 58:11. நம்மளை நடத்துறது யாரு? கர்த்தர். இந்த உலகத்துல பாருங்க, மனுஷனாகவே தன்னை நடத்தலாம் என்று நினைக்கிறான். நான் நடந்து கொள்வேன், நான் எப்படியும் இருப்பேன், நான் செய்கிறேன் சரி. இல்லை இல்லை, கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நித்தம் உன்னை நடத்துவேன். கர்த்தர் நம்மை நடத்தணும். தாவீது சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு அவரே நடத்துவது நம்ம அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணித்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். எனக்கு தெரியும், நான் தான் பெருமை கொண்டேன்னா ஒரு நன்மையும் கிடைக்காது, ஒரு நெத்தரி முடியாலும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நாமளும் நம்ம பிரயாசப்பட்டோம், கஷ்டமா இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நண்டு முடியாது கிடைக்காது. உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா? ஒண்ணு இல்லை. சரி, நீ வரையந்தமா போடுங்க. இல்ல இல்ல இல்ல, நாம் முழுதும் பிரயாசப்பட்டோம். வாழ்க்கையாகிய படகிலே எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளணும். எங்க முதல்ல தேவதூதன் நம்மை தாழ்த்தி மணிக்கூறாயிரத்தி ஜோம் பண்ணி பழகும். பிள்ளைகள் காலையில் 9 மணி 10 மணி 7 மணி தூங்க கூட, பிள்ளைகள் 5 மணி எழுப்பி பிள்ளைகளை விட்டுங்க. நான் ஒரு நாள் ஒரு வாத்தியார் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே நான் திபத்துக்காக போய் அங்கே தங்கி விட்டேன். அது வருஷங்களுக்கு ரொம்ப ஆகிவிட்டது. காலையில் 5 மணிக்கு ஜெபம் நடக்கிறது. ஜெபம் 6 மணி ஆனோன்னா பிள்ளைகளை 8ஆம் 9ஆம் படிக்கிற பிள்ளைகள் சொல்லுகிறார், அங்கே வயல்வெளிக்கு வந்துருங்க, நான் போறேன்னு சொல்லி அவர் மாடு அடித்து கொண்டு போய்விட்டார். நல்லா கவனிச்சுடுங்க, 2 பையன்மார் பார்க்கிறவங்களை காலையில ஜெபம் முடிஞ்ச உடனே பிள்ளைகளாம் கவனிச்சுடுங்க, உங்க நன்மை தான் சொல்லுது. நீங்க நிறமா போன்றது எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. கர்த்தரை என்று சொல்றது சொல்றேன். நல்ல சாணி வெட்டி எடுத்து கடவை பெட்டியில வச்சு தாயார் தூக்கி விடுறாங்க. 2 பிள்ளைகளும் சுமக்கிறாங்க. தண்ணியா வடி அங்கே கொண்டு ஒரு 4 நாள் 5 நாள் கொண்டு போட்டுட்டு வராங்க. ஸ்கூலுக்கு நேரம் ஆக போகுது. அங்கே உள்ள தகப்பனார் அங்கே கொஞ்சம் உழுது எடுத்து எல்லாம் அவங்க வாத்தியார் எல்லாம் முடித்துட்டு இந்த பிள்ளைகளோட வந்து வீட்டு முன்னால நல்லா ஆறு ஓடுது. அது நல்லா அடிச்சு நினைஞ்சு குளிச்சுட்டு பழைய சோறு சாப்பிட்டு பிள்ளைகள் போனாங்க. இன்னைக்கு 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை இன்றைக்கு பெரிய ஒரு ஸ்கூல் வைத்து உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அது அவருடைய தாழ்மை, அவருடைய ஜெபம். நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறது? எம்மா மக்களே, நீ எப்ப கிளம்புன? இப்பதான் கிளம்புனேன். இப்படி இருந்தா எப்படி? இந்த நாள் ராத்திரியிலே தேவ சமுத்திரம் தேவ பிள்ளை முதலாவது நாம் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் தேவ சமுத்திரம் ஜெபித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். கண்ணீர் சிந்தி ஆவிக்கிரிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் வாங்கணும், ஆண்டவருக்கு பிரியமான பாதை நடக்கணும். இல்லைன்னா பரலோகம் போக முடியாது. பிள்ளைகள் அதை நல்ல விதமாக அறிந்து கொள்ளட்டும். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை யார் நடத்துகிறது? கர்த்தர் நடத்துகிறாரா? இல்ல செல்லுதான் வழிகாட்டுதா? இல்ல கூட்டு நண்பர்கள் வழிகாட்டுகிறாரா? அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் நித்தம் உன் பிள்ளையை நடத்தணும். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி. எல்லாம் கவனிங்க, அங்க இங்க பார்த்துட்டு கூடாது. வேதம் சும்மா விளையாட்டுகள் அங்க சொல்லி நிற்கிறாங்க. படிங்கம்மா. மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை
கஷ்டம் நிறைந்த நேரம், பஞ்சம் நிறைந்த நேரம், வேதனை நிறைந்த நேரம், உபத்திரம் நிறைந்த நேரம். இன்னைக்கு எல்லா வீட்லையும் செழிப்பு தான். பணக்குறைவா இருக்கும், அரிசி குறைவு இல்லை. இருக்கா? இருக்கா? இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ரேஷன் அரிசியில் என்ன சொன்னாங்க? பன்னி அரிசி. அதுல என்ன செஞ்சப்பட்டு ஏதாவது ஒன்று வாங்கி பிள்ளைகளை போட்டு பெற்றோர் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு நல்லா இருக்கும், நல்லதுதான். பிள்ளைக்கு ரெட்சிப்புள்ள நம்ம என்ன நடத்துறோம்? பிள்ளைகளை அவங்களுடைய அன்புக்குள்ள எப்படி கொண்டு வருகிறோம்? தேவன் அவர்களை நடத்துவதற்கு நம்ம வழிகாட்டுகிறோமா? நாம் அப்படி நான் நடக்கிறோமா? வீட்டுல சமாதானம் உண்டா? தேவ சத்தத்தில் கீழ்ப்படுகிறோமா? நம்ம அப்படி சிந்தித்துள்ளோம். நம்ம அவருடைய கருத்தை அர்ப்பணிப்போம். கர்த்த நித்தமும் எப்ப நடத்துவார்? வறட்சியான காலம், அதாவது கஷ்டம், வறுமை, நெருக்கம், அந்த நேரம் அவர் நம்ம நடத்துவாருங்க. அது போய் முறமுறுத்துட்டு இருக்கிறதில்ல. அந்த நேரம் போய் முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா என்னுடைய கடன் இவ்வளவு இருக்கிறது, என் வேதனை இப்படி இருக்கிறது. குடும்ப தலைவருக்கு பைபிள் வாசிக்க நேரம் கிடையாது, பைபிள் எடுக்கிற நேரம் கிடையாது. குடும்ப தலைவருக்கு அதை பற்றி சிந்தனை இல்லை. யாரு இல்லை 5 மணி ஜெபம் அப்படி கரங்களை எடுத்துருப்பாங்க. யாரு இல்லை? இப்போ உங்க கை இருக்கா? காலையில 5 மணிக்கு 6 மணிக்கா ஜெபம் பண்ணக்கூடாதா? அப்ப என்ன கிறிஸ்தவ மக்கள் நான் பெந்தேகோஸ், நான் சிஎஸ்ஏ சொல்லிட்டாங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாவிட்டால் தேவனுடைய வருகைக்கு போக முடியாது. நம்ம உலகத்துல எல்லா வேலையும் நடக்குது, எல்லா வேலையும் செய்து முடிச்சிருவோம். இங்க வரணும் ஐயா, இங்க கவனிங்க ஐயா, கொஞ்சம் இங்க கவனிங்க ஐயா, நான் இப்ப முடிச்சிருக்கேன், நான் ஓடிடுவேன், அவ்வளவுதான். என்னுடைய கடமை முடிச்சு ஒரே ஓட்டம் தான். கொஞ்சம் கவனமா இருக்கேன். நான் எல்லா வேலையும் இதெல்லாம் செய்வேன், எல்லாம் அந்த பாஷை தெரியுமா? எல்லாம் படுக பாடு. அருமையான சகோதரரே, சகோதரிமாரே, இந்த ராத்திரி வேளையில தேவன் வந்தால் அவருடைய சகோதரி என்ன சொல்லுவார்? சாக்கு போக்கு சொல்ல முடியுமோ? உன்னால பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாயா? உன்னுடைய பெயர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிறதா? நீ தேவனுடைய வருகை சந்திக்க ஆயத்தமா? நீர்ப்பாய்ச்சலான ஒரு அனுபவம், வறட்சியான காலத்துல வறட்சி வந்து விட்டது, கஷ்டம் இருக்கு, வேதனை இருக்கு. புருஷன் மனை கையோடு கை கோர்த்து நின்று ஜெபிக்கணும். அன்னை கெட்டுதான் கையோடு கை கோர்க்கிறோம். இப்படி இருந்தா எப்படி ஆக்கம்? ஆண்டவர் நித்தம் ஒன்று நடத்தணும்னா புருஷ மனைவிகள் ஒரு ஐக்கியம் இல்லாவிட்டால், புருஷ மனைவிகள் ஒரு அன்பு இல்லாவிட்டால், ஒருமனை இல்லாவிட்டால் எப்படி ஆசீர்வாதம் வரும்? கூட்டத்துக்கு போனேன், ஆசீர்வாதம் இல்லை. ஜான்சன் பிரசேன கூட்டத்தில் போய் பார்த்தாச்சு, ஒன்றும் புண்ணியம் இல்லை. அந்த கூட்டத்தில் ஒன்றும் கிடைக்காது. நம்ம இருதயத்தை தேவனுக்கு என்று கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை உபவாசம் வைத்திருக்க என்னத்துக்கு? குடும்பத்துல பிரச்சனை மாறுவதற்காக. ஊழியக்காரன் தேவசோதனை விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணும் போது நம்முடைய வேலைகள் தொழில்களை மாற்றி ஒரு நாள், மாசத்துல ஒரு நாளாக குடும்பமாக உட்கார்ந்து இருந்து உபவாசம் ஜெபம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிரச்சனை பெருமை ஊழியக்காரன் எடுத்து சொல்லுங்க, அவங்களோட கூட இருந்து ஜெபியுங்க. ஏன் தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைக்காதா? ஊழியக்காரன் அதுக்கு அபிஷேகம் பண்ணி கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த நாள் ராத்திரியிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய வீடு ஒரு ரட்சிப்பின் வீடாய் மாறட்டும், நீதிமானுடைய வீடாய் மாறட்டும், கர்த்தர் தங்கி தாவரிக்கிற வீடாய் மாறட்டும். துன்மார்க்கருடைய வீட்டிலே சாபம் இருக்கிறது, துன்மார்க்கருடைய வீட்டிலே அலறல், துன்மார்க்கருடைய வீட்டிலே சமாதானம் இல்லை, ஒருமனம் இல்லை. பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு விரோதம், சமாதானம் இல்லை. நம்முடைய வீட்டுக்கு ஒரு சமாதானம் வர வேண்டும். சமாதான பிறகு நம்முடைய இயேசு, அவரை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும், அவரை நாம் எப்போதும் உயர்த்த வேண்டும். நீ என் பார்வையில் அருமையானவனும்படியா கனம் பெற்ற நானும் சரியான வசனம் உள்ளத்தில் இருக்கணும், உள்ளத்தை கிரியை செய்யணும். வேத வசனம் ஆள் பட்டயம், பிசாசை வெட்டி வீழ்த்தக்கூடிய பட்டயம். அந்த சத்தம் வெட்டணும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதும் வெற்றிகள்
பகலும் கர்த்தரை துதி, ராத்திரி பகலும் ஆண்டவரை துதித்து ஆர்ப்பரியுங்க, பாடல் பாடி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. உங்களை இதுவரை நடத்தி வந்த பாதை 2025 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அந்த வருஷத்தின் கடைசி 31ஆம் தேதி வரையிலும், டிசம்பர் 31 வரையிலும் எத்தனை அதிசயமானவர்களை நடத்தினார். அதை நாம் சிந்திக்க வேண்டும், அதை நாம் யோசிக்க வேண்டும். நம்மவிடம் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தவர்கள் ஒரு சின்ன தட்டுப்பிடிக்க விழுந்து அதே இடத்துல ஸ்பாட்ல முடிந்தது எத்தனையோ பேர் உண்டு. ஒரு வாந்தியினால முடிந்து போனவர்கள் உண்டு, ஒரு தலைவலியினால முடிந்து போனவர்கள் உண்டு, ஆஸ்பத்திரியால பலனா நடந்து போனவர்கள் எத்தனையோ பேர் இன்னைக்கு படுக்கையில் மாத கணக்கு அவஸ்தப்படுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைய சகோதரா சகோதரி, ஆண்டவர் உனக்கு தந்த விடுதலை, உனக்கு தந்த ஆரோக்கியம், உனக்கு தந்த சமாதானம் எத்தனை பெரியது. நீ ஆண்டவருக்கு என்ன செய்தார்? தாவீது சொல்லுகிறார், என் தேவனுக்கு செய்த நன்மை உபகாரங்களுக்காய் நான் என்னத்தை செலுத்துவேன்? சொல்லுங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை தொழுது கொள்வேன், ஆண்டவரை தொழுது கொள்வேன். இம்மட்டும் உதவின எதிரேசரே இனியோ எல்லாரும் பாடுங்க. நமக்குள் இருக்கிற தீவெட்டிகள் வெளியாகவே, பானை உடைக்கப்பட்டவதோடு தீவெட்டி வெளியாக சத்துருக்கள் பயந்து ஓடினார். ஆமென், ஆமென். தீவெட்டியை அபிஷேகத்தில் இருக்கிறதா? நீ கிறிஸ்தவ பிள்ளை என்று சொல்லுகிறாயே சகோதரா சகோதரி, நீ எவ்வளவு நேரம் ஆண்டவர் சுமந்து கதறுகிறாய், கண்ணீர் வடிக்கிறாய், பக்கத்தில் ஆத்மா ரட்சிக்கப்படலையே, ஆத்மாவுக்காக வேண்டி இதோ கண்ணீர் வடித்து அவர்களை தேவனை கொண்டு பிரயாசப்படுகிறாயா? அதுக்கு தானே தேவன் தெரிந்து கொண்டார். 1 பேதுரு 2:9 சீக்கிரம் வாசிங்க, துரிதமா வாசிப்போம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, ஆச்சரியமா பாருங்க, அந்தகாரம், சாசின் அந்தகாரம், வியாதியின் அந்தகாரம், பாவத்தின் அந்தகாரம், அக்கிரமத்தின் அந்தகாரம், அசுத்தாவின் கிரியையுடைய அந்தகாரம், அதிலிருந்து அப்படியே ஆண்டவர் விடுவித்து எடுத்தாரு. எதுக்கு? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி. அந்த ஆச்சரியமான ஒளி, இதோ ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது, ஆச்சரியமான ஒளி. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கிருந்து வருகிறது? யாக்கோபிலிருந்து ஒரே நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரம் உன் உள்ளத்துல உதிக்கணும், உன் உள்ளத்திலே உருவாகணும், பிரகாசிக்கணும். பிள்ளைகள் கேட்பாங்க, நீ மேடையில் இருந்துட்டு இப்படி என்ன கண்ணு கிடக்குறேன்னு. நான் இப்போ இருக்கிற சூழ்நிலை சில மாத்திரைகளை போட்டு ரொம்ப எனக்கு விலகினாகும். எனக்கு மேடையிலே தூங்குறதுக்கோ, எனக்கு எப்பவும் ஊழியத்தில் உற்சாகமாக இருக்கணும், எப்பவும் ஜெபிக்கணும். அதுக்கிட்டே ஜெப வீட்டில் ஒரு அறையை தனியாக வைத்திருக்கிறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்? ஆகிய ஜீவியத்தில் நம்ம முன்னேறணும். நம்ம வீட்டில் ஒரு இடம், சிவத்துக்குரிய இடம் இருக்கணும். அதில் புருஷன் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும். வெறும் சிலர் வந்து வேதாந்தியம் ஓதி கொண்டிருப்பாங்க. இல்லை, நம்முடைய உள்ளான இருதயத்தோடு ஆண்டவருக்கு பிரியமான பாதையை நடந்து நம்முடைய மனைவியையும் நம்முடைய புருஷனையும் நம்முடைய பிள்ளைகளையும் பெற்றோரையும் ஒருமுகப்படுத்தி சமாதானத்தின் பாதையில் ஜீவிக்கக்கூடிய அனுபவம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? நாமும் நம்முடைய மனைவியும் நம்முடைய பிள்ளையும் பரலோகத்துக்கு போய் சேரவே, அதுக்காக நாம் எப்படி மாதிரியா இருக்க வேண்டும், சாட்சியா இருக்க வேண்டும். படிங்க, வறட்சியான காலங்களில் அந்த பகுதி வாசிங்க. ஏசாயா 58:11. எப்படி நடத்துவார்? நித்தமும் நடத்துவார்.
வறட்சியான இடம் வனாந்தரம், வறட்சியான இடம் தண்ணீர் இல்லை, வறட்சியான இடம் ஆகாரம் இல்லை, வறட்சியான இடம் வேதனையும் சஞ்சலம் நிறைந்த இடம். அந்த இடத்தில் ஆண்டவர் அவர்கள் நடத்தினார். எப்படி நடத்தினார்? எப்படி நடத்தினார்? திருப்தி ஆக்கி நடத்தினார். என்ன திருப்தி? கண்மலையில் தண்ணீரை புறப்பட பண்ணி அவருடைய தாகத்தை எல்லாம் ஆண்டவரே, நாங்கள் பசியா இருக்கிறோம், வானத்தின் தூதரை சாப்பிடுகிறேன், மன்னாவாகிய ஆகாரத்தை பொழிந்து கொடுத்தார். இதெல்லாம் செய்து இந்த இஸ்ரவேலுக்கு என்ன இல்லை? நன்றி இல்லை. சீக்கிரமா மறந்து போனாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பவுமே கர்த்தர் நம்மை நடத்துவதை நம்ம அர்ப்பணிக்கணும். அவர் கைரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். கீழவாசிங்க சொல்லுங்க. நம்முடைய எலும்புகள் கடந்த நாள்ல கேரளாவில் இருந்து கொச்சியில் இருந்து ஒரு சகோதரி 10 நாளா நான் படுக்கையில் கிடக்கிறேன் ஐயா, இந்த எலும்பவோ ஒன்றும் செய்ய முடியல, கெட்டு போட்டிருக்கு, ரொம்ப கஷ்டம் ஐயா, எலும்புக்கு அவ்வளவு வலி, நான் விழுந்துட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன செய்கிறது? நான் சொன்னேன், உங்களுக்கு விசுவாசம் உண்டா? அவன் நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லி அவருக்கு ஜோம் பண்ணி தண்ணியை கொடுத்து எண்ணெயை கொடுத்து அது இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். 2 நேரத்தை ஜெபம். புருஷனாருக்கு வந்தார், சும்மா வேற ஒரு விஷயமா இருக்கு, என்னை பார்க்க அங்கே ஒரு ஆள் தான் பார்க்க வந்தார். சொல்றார், சிவத்தினால் அவங்க இவ்வளவு நம்முடைய எலும்புகளை நிர்ணயமுள்ளதாக்குகிறவர், வேதனையை நம்முடைய எல்லாம் எங்க கவனிங்கம்மா, நம்முடைய வேதனையை மாற்ற என்னுடைய எலும்பிலே நரம்பிலே நம்முடைய சரீரத்துடைய அவயங்களே வருகிற வேதனையை மாற்ற தெய்வத்தால முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில என்ன என்னைக்கு ஒரே போல ஆவிக்கு யாராவது வாங்க, ஆவிக்கு யாராவது வந்து ஜோம் பண்ணுங்க, உங்களுக்காக பொறுப்பா ஜபிப்போம் வாங்க என்றால் எனக்கு என்ன செய்யுது, அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, அங்க போனோம் இங்க போனோம், எல்லா இடம் போய் கிடையாது, ரட்சிக்கப்படாம பரலோராஜ்யத்து ஆயத்தம் இல்லாமல் இருந்தா ஆண்டு இன்றைய பகலே கொஞ்சம் சில வாரமாக அந்த அந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காரியங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்களில் நடக்க போகிற மகா பயங்கரமான வேதனைகள் பயங்கரமாக நடக்கப் போகிறது. அதற்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ரகசிய வருகைக்கு நாம் போய் சேரணும். ரகசிய வருகை போக வேண்டும். ரகசிய வருகை போக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? நீங்க ஏதும் சிரிக்கல, கர்த்தர்கள் ரகசிய வருகை போக வேண்டும் என்றால் அதுக்கேற்ற என்ன வேணும்? தகுதி வேணும். முதல் தகுதி பரிசுத்தம். என்ன வேணும்? பரிசுத்தம். 2வது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற அனுபவம். தேவன் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யணும். ரொம்ப வேலை நான் என்ன செய்வேன்? என்ன வேலைக்கு சரீரத்துக்காக தானே. ஆத்மாவை பற்றி கவலை உண்டோ? வறட்சியான நேரத்திலும் அவன் எலும்புகளை நிணமுள்ளதாக்குவார், ஆரோக்கியம் உள்ளதாக ஆக்குவார். எலும்பு ஆத்மாவை நிணமுள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக, சமாதானம் உள்ளதாக மாற்ற வராது. வாசிங்க கீழே. உன் குடும்ப நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இப்போ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று, அது எங்கே இருந்து? சீக்கிரம் சொல்லுங்க. ஏதேன் தோட்டத்துல எங்க இருந்து? ஏதேன் தோட்டம். நம்முடைய வாழ்க்கை ஏதேன் தோட்டம். அதை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? கரங்களை தட்டி கத்திர மகிமை எடுக்கிறோம். குறுக்கிடும் வேளை உயர்த்திடுவார், கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். குறுக்கிடும் வேளை உயர்த்திடுவார், வாழ்வில் துதித்திட வாய்க்கிறோம்.
தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பேர் பெறுவாய். அப்ப வறட்சியான சூழ்நிலை இருக்கிற ஒரு ஆத்மா, கடன் பிரச்சனை நெருக்கத்துக்கு இருக்கிற ஆத்மா எப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று உண்டோ? ஆமா, கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் அந்த விசுவாச வார்த்தையை துணிக்கணும். வேதத்தை ரோமர்ல படிக்கிறோம், 25 வருஷமாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து இருந்த ஆபிரகாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தை வல்லவன் ஆனான் என்று வேதத்தில் படிக்கிறோம். நம்முடைய விசுவாசத்தை பெருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசத்திலே துளிர்பட்டு எழும்ப வேண்டும் என்று பார்த்து எதையோ வந்து யோசித்து தளர்ந்து போகக்கூடாது. இதுதான் இருக்கும். நம்ம வாயின் வார்த்தையே ஆபத்தை கொண்டு எப்போதும் ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசத்தின் வார்த்தையை நல்லவா சொல்லி அறிக்கை எடுக்கிற இறுதி நமக்கு இருக்க வேண்டும். இளவாசிங்க, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் காலை விலக்கி நடவாமலும் செய்யாமலும் முதல்ல கொடுத்த பகுதி அதுதானா? முதல்ல கொடுத்த பகுதிக்கு வாங்க. அதனுடைய 11ஆம் வசனம் என்ன சொல்லி வாசிங்க. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவற்றவளே, இதோ கல்லுகளை பிரகாசிக்கும்படி செய்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி பலகணிகளை பழிந்தும் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அல்லேலூயா. சிறுமைப்பட்டவளே அடுத்தது பெருங்காற்றில் அடிபட்டவளே. இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா? சிறுமைப்பட்டு போற வாழ்க்கை, எல்லாராலும் சிறுமைப்பட்ட வாழ்க்கை, பெருங்காற்றாகிய மற்றவர்களால் வருகிற பலவிதமான நிந்தனைகள், அவமானங்கள், வேதனைகள், வியாதிகள், சோதனைகள், போராட்டங்கள், இவை பெருங்காற்று. அவ்விதமாயிருக்கிற உன்னை தேவன் என்ன செய்ய போகிறார்? மகிமையுள்ள ஒரு நிலையில் கர்த்தரை கட்டி எழுப்பி மகத்துவமுள்ள நிலை தேவனை உயர்த்த தேவனால் முடியும். விசுவாசித்தால் அப்படியே விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். பிள்ளைகள் யாரால் போதிக்கப்படணும்? கர்த்தரால் போதிக்கணும். ஊழியக்காரர் சொன்னாலே கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்புறம் தேவன் சொன்னா எங்க கீழ்ப்படிய போறாங்க? அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதல்ல தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிற இருதயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுப்போம். முதல்ல நாம் கற்றுக்கொள்ளுவோம். நமக்குள்ள கீழ்ப்படுதல் உருவாகட்டும். தாய் தவன் காலையில் எழுந்து கண்ணீர் விட்டு செபிக்கிற அனுபவம். எவ்வளவுதான் சொன்னா இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் இந்த வழியை போவேன். ஏன் அதாங்க குண்டு கிடக்கும் உயிர் விழுங்குறாங்க. ஒரு தவப்பு பிள்ளை கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்சம் சண்டித்தனமான பிள்ளை. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தாங்க. தவப்பு முன்னால் குண்டு உண்டு போயிடாது. கொஞ்ச நேரம் கழிச்சா தவப்பினை கையை விட்டு சரி அங்கே ஒரு குண்டு புதக்கண்டு. இப்படி தான் அதே வாழ்க்கை சொன்னா கேட்க மாட்டேன். நான் இப்படி தான் போவேன், நான் அப்படி தான் போவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிய மனமானால் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். தெய்வத்தால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாம் தேவனாலா. எப்படி நடந்தது என்று சத்துக்கள் ஆச்சரியப்படத்தக்கான வாழ்க்கைக்கு அது மாற்றி வைக்கிறது. உடன்பாசி நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இது ஒண்ணு நம்ம அணுகாதபடி தேவன் பாதுகாப்பார். தொடர்ந்து வாசிங்க. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். இதோ
சிருஷ்டித்தேன். ஆ. கெடுத்து நிக்கிரகமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். ஆ. இன்னும் உனக்கு விரோதமாய் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே எந்த போ. ஆயுதம் வாய்க்காது. எந்த ஆயுதமா இருந்தாலும் வாய்க்காது. இப்போ உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்பி எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். குற்றப்படுத்துவார். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் இது சுதந்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று தேவனுடைய கர்த்தர் நீதியுமா சொல்கிறார். இருக்கிற உனக்கு பாதுகாவலை கொடுக்கவும், உன்னை வழி நடத்தவும், உன்னை பராமரிக்கவும், உனக்கு ஆறுதல் ஆசீர்வாதத்தை தரவும் எல்லாம் அவரு கையில் இருக்கு. உனக்கு விரோதமா எத்தனை விதவித மந்திர சக்தி தந்திர சக்தி இருந்தாலும் ஒன்று உன்னை மேற்கொள்ள முடியாது, ஓட முடியாது. சிறுவைகளுக்கு விரோதமான மந்திரவாதம், யாக்கோபுக்கு விரோதமான பிரச்சனை இல்லை. ஒன்று நம்மை மேற்கொள்ள முடியாது. நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவன் அடைக்கலமே, அவர் பிறப்புடன் கருணாதாரமே. ஆதி தேவன் அப்படியே எழும்புவோம். தேவ சொல்லுவனே கேட்ட வேத வசனத்தை நம்முடைய இருதயத்தில் கொண்டு அவருடைய கருத்து நம்ம முழுமையாக நம்ம அர்ப்பணிப்போம். மலைகள் விலகும், பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போகும், ஆனால் என்னுடைய சமானத்தின் உடன்படிக்கை ஒன்று மீறுதல் என்று வாக்கு பண்ண கத்த ராத்திரி நம்முடைய பற்றி கடந்து கவரபல பௌஷாந்தல